அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வெல்வோம் என்னும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு ரொம்ப முக்கியமான அலகிடுதல் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அலகிடுதல் யாப்பிலக்கணத்தில் இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அலகிடுதல் பார்க்க போகிறோம். இப்போ அலகிடுதல் எடுத்துக்கிட்டோன்னே நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா குறில், நெடில், ஒற்று அல்லது மெய். இப்போ இந்த குறில் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம முதல்ல நெடில் பார்த்துருவோம். எதெல்லாம் நெடிலாக வரும். இப்போ நான் இதை உங்களுக்கு யாருக்கு சொல்லித்தரேன்னா, இந்த மெல்ல அரும்பு மாணவர்கள் இருக்காங்கல்ல, இந்த அலகிடுதல் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நெடில் எதெல்லாம் நம்ம எப்படி நெடிலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், மேலே சுழிச்சிருக்கிறது, அதே போல் கீழே சுழிச்சிருக்கிறது, அதே மாதிரி துணைக்கால் வர்றது, ரெட்டை கொம்பு வர்றது, இணை கொம்பு வர்றது. இப்போ மேலே சுழிச்சிருக்கிறதுக்கு கீ அந்த மாதிரி, இப்போ துணைக்கால் வர்றதுக்கு கா, சா அந்த மாதிரி எழுத்துக்கள், ரெட்டை கொம்பு வர்றதுக்கு கோ அந்த மாதிரி, இணை கொம்பு பை, கை அந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்ம நெடில்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஒற்றுனா புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே ஒற்று அல்லது மெய் எழுத்துக்கள். இதெல்லாம் இல்லாத எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு இதில் நம்பர் போட வேண்டியது இருக்கும். அப்போது அதுக்கு என்ன போடணும்னா, குறில்னா 1, நெடில்னா 2, ஒற்று அல்லது மெய்யினா 0 இப்படி போடணும். சரி, இப்போ இந்த குறில் எழுத்துக்களை எங்கெல்லாம் பிரிக்கலாம், எங்கெல்லாம் பிரிக்கக்கூடாது. முதல்ல எங்கே பிரிக்கக்கூடாது அப்படின்னா, முதல்லையும் நடுவுலையும் பிரிக்கக்கூடாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இறைவன் வச்சுக்கோங்களேன். இப்போ இறைவன் அப்படின்னா இதில் ஈ குறில். அப்போ இந்த குறியில் முதல்ல பிரிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், இந்த நெடில் எழுத்தோடு பிரிக்கணும். இதை நெடில் எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த இணை கொம்பு வந்திருக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த இணை கொம்பு வந்திருக்கு. அப்போது இது என்னது, நெடில். இது வரல, அதனால் குறில். அப்போது குறியில் முதல்ல பிரிக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய நெடிலோடு சேர்த்து பிரிக்கணும். அதே மாதிரி இந்த வேயை நடுவில் வந்திருக்கு, இது குறில் தான். இதை நடுவில் பிரிக்கக்கூடாது, மெய்யெழுத்தோடு சேர்த்து தான் பிரிக்கணும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ குறில் எழுத்தை எங்கே பிரிக்கக்கூடாது, முதல்லையும் நடுவுலையும் பிரிக்கக்கூடாது. எங்கே பிரிக்கணும்னா கடைசியில் பிரிக்கலாம், கடைசியில் பிரிக்கலாம். இப்போது பாருங்கள், இப்போ வருக அப்படின்னு இருக்குது, முதல்ல பிரிக்கக்கூடாது. அப்போ இதோட சேர்த்து தான் பிரிக்கணும், கடைசியில் பிரிக்கலாம். இதுவும் குறில் தான், இதுவும் குறில் தான், இதுவும் குறில் தான். குறிலை கடைசியில் தனியாக பிரிக்கலாம், முதல்லையும் நடுவுலையும் தனியாக பிரிக்கக்கூடாது. இப்போ நெடில எப்போனாலும் முதல்லனாலும் சரி, நடுவில்னாலும் சரி, கடைசியிலனாலும் தனியாக பிரிக்கலாம். ஆனால் எப்போ பிரிக்கக்கூடாதுன்னா, பக்கத்தில் மெய்யெழுத்து வந்தால் பிரிக்கக்கூடாது. இப்போ பாடல் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ முதல்ல பிரிச்சுக்கலாம். இப்போ அதே இது வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ இதில் நம்மளை முதல்ல பிரிக்கலாமேன்னு சொல்லி இங்கே பிரிக்கக்கூடாது, பக்கத்தில் உள்ள மெய்யெழுத்தோடு சேர்த்து தான் என்ன செய்யணும், பிரிக்கணும். இது நெடிலுக்கு. எப்போவுமே ஒற்றெழுத்தை தனியாகவே பிரிக்கக்கூடாது, குறிலோடோ அல்லது நெடிலோடோ சேர்த்து தான் பிரிக்கணும். இது ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். சரி, அடுத்தது இப்போ முக்கியமானது, நம்ம நம்பர் போட போகிறோம். நேர், நிறை அப்படின்னு ஒரு அட்டவணை மாதிரி நீங்கள் பரீட்சை எழுதும்போது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. முதல்ல 1 போட்டுக்கோங்க, 2 போட்டுக்கோங்க, 1 கூட 1 0, 2 கூட 1 0, 1 கூட 2 0, 2 கூட 2 0 இப்படி போட்டுக்கோங்க. 1 2 10 20 100 200, 1 2, 1 கூட 1 0, 2 கூட 1 0, 1 கூட 2 0, 2 கூட 2 0 போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த நம்பருக்கு முன்னால் ஃபுல்லாக 1 போட்டுக்கோங்க. அப்போ 11 12 110 120 1100 1200. இதை நீங்கள் பரீட்சை எழுதும்போது ஒரு ஓரமாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். சரி, அடுத்தது இன்னொன்று ரொம்ப ஞாபகத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா,
வாய்ப்பாடு. ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இது தெரிலனா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். இது ஈரசை வாய்பாடு. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண தான் செய்யணும். அதுக்கப்புறமா மூவசை வாய்பாடு, மூவசை சீர் வாய்பாடுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நேர், இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பாட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக நேர் போட்டுக்கிடணும். இது கூட நேர் மட்டும் போட்டுக்கிடணும். இந்த ஈரசை சீர் வாய்பாடு இருக்குல்ல, இது பக்கத்தில் நேர் போட்டுக்கிடணும். அப்போது நேர் 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 போட்டு, இப்போ தேமான் இருக்குது, இந்த தேமா பக்கத்தில் காய் மட்டும் சேர்க்கணும். தேமாங்காய், நேர் 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 தேமாங்காய். அடுத்தது நிறை நேர் அங்கே ஏற்கனவே இருக்குது, நிறை நேர் ஏற்கனவே இருக்குது, ஒரே ஒரு நேர் மட்டும் சேர்க்கணும். நேர் சேர்த்தா நிறை நேர் புளிமா, இந்த நேர் சேர்த்தா புளிமாங்காய். சரி, அடுத்தது இங்கே நேர் நிறை ஏற்கனவே இருக்குது, நேர் நிறை ஒரே ஒரு நேர் மட்டும் சேர்க்கணும். நேர் நிறை கூவிலம் அங்கே இருக்குது, அப்போ கூவிலங்காய். கூவிலங்காய். அடுத்தது இங்கே கடைசியில் நிறை நிறை இருக்குது, நிறை நிறை ஒரே ஒரு நேர் சேர்க்கணும். நிறை நிறை நேர், அங்கே என்னது கருவிலம், இங்கே கருவிலங்காய். இது மூவசை சீர் வாய்பாடு. இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இதை மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும், இது எளிதாக தான் இருக்கும். நேர் நேர் இந்த இங்கே இருக்கக்கூடிய ஈரசை சீர் வாய்பாடோட ஒரு நேர் மட்டும் நீங்கள் மூவசை சீருக்கு சேர்த்துக்கிடணும். இதை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தேமா கூட காய் சேர்த்துக்கிட வேண்டியதான். தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய் அப்படின்னு சேர்த்துக்கிட வேண்டியதான். இவ்வளோத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். அடுத்தது ஒன்றே ஒன்று இருக்குது, ஓர் அசைச்சீர் வாய்ப்பாடு. ஓர் அசைச்சீர் வாய்ப்பாடு அதுன்னு என்னென்னா, இப்போ கடைசி நம்ம திருக்குறளை தான் இதை வந்து அழகிடுவோம். திருக்குறள் அழகிடும்போது திருக்குறளினுடைய ஏழாவது சீரை பார்க்கணும். அதை நேராக நிறையான்னு பார்க்கணும். நேராக இருந்தால் நாள், நிறையாக இருந்தால் மலர். அதுக்கப்புறமா இது வந்து நேராக இருந்தால் நாள், நிறையாக இருந்தால் மலர். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா, இப்போ நம்ம வந்து குற்றியலுகர ஈறு ஒரு வேளை வந்துச்சுன்னா, ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டு ஒரு குற்றியலுகர ஈறு உலகுன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கிடுவாங்களேன். கடைசி சீரில் உலகுன்னு வந்திருக்கு. இப்போ இதில் குற்றியலுகர ஈறு வந்திருக்கு. குற்றியலுகர ஈறுனா எதுலாம் அப்படின்னா கு, சு, டு, து, பு, ரு, அதாவது வல்லின எழுத்துக்களின் மேல் ஏறிய உகரம்னு சொல்லுவாங்க. குற்றியலுகரம் கு, சு, டு, து, பு, ரு. இந்த கடைசியில் எப்போ ஒரு திருக்குறளில் கடைசி சீரில் கடைசியில் அந்த கடைசி எழுத்தில் இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா நேராக நிறையான்னு பார்க்கணும். அப்போ நேராக நிறையான்னு பார்க்கும்போது இப்போ குறிலுக்கு எத்தனை வரும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. குறில்னா 1 வரும்னு சொல்லியிருக்கேன். இதுவும் என்னது தான், குறில் தான், 1 வரும். அப்போது 11 எதில் வரும்? இப்போ அந்த அட்டவணையில் பார்க்கணும். நம்ம பக்கத்தில் எழுதி வச்சுருப்போம்ல, அந்த அட்டவணையில் பார்க்கணும். 11 எதில் வந்திருக்கு? நிறையில் வந்திருக்கு. 11 நிறையில் வந்திருக்கு. அப்போ இது என்ன செய்யுது? நிறை. அப்போ நிறைனா என்ன போடணும்? இங்கே கூ வந்திருக்கிறதுனால, குற்றியலுகர ஈறு வந்திருக்கிறதுனால நிறைபூன்னு போட்டுக்கணும். குற்றியலுகர ஈறு வரலன்னா நேராக நிறையான்னு பார்க்கணும். நேராக இருந்தால் நாள்னு போடணும், நிறையாக இருந்தால் மலர்னு போடணும். இப்போ குற்றியலுகர ஈறு வந்திருக்குன்னா நேராக நிறையான்னு பார்க்கணும். நேராக இருந்தால் அதை நேர்புன்னு போட்டு காசுன்னு போடணும். நிறையாக இருந்தால் நிறைபுன்னு போட்டு பிறப்புன்னு போடணும். இதுதான் ஓரசை சீர் வாய்பாடு.
அதாவது என்ன செய்யணும், ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, அழகிடுகன்னு சொல்லி திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அந்த திருக்குறளில் கடைசி சீரை பார்க்கணும். கடைசி சீரை பார்க்கும்போது அது நேராக இருந்தால், அது குற்றியலுகிற ஈரா இல்லாமல் நேராக இருந்தால் நாள்னு போட்டுக்கிடணும், நிறையா இருந்தால் மலர்னு போட்டுக்கிடணும். இப்போ ஒருவேளை அது குற்றியலுகிற ஈரு, அதாவது கடைசியில் கு சு டு து பு ரு இந்த ஆறில் ஏதாவது ஒரு எழுத்துங்க வந்துருந்துச்சுன்னா அது நேராக நிறையான்னு பார்க்கணும். நேராக இருந்தால் நேர்புன்னு போட்டு காசுன்னு போடணும், நிறையாக இருந்தால் நிறைவுன்னு போட்டு பிறப்புன்னு போடணும். இவ்வளவு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, ரொம்ப முக்கியமானது. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன செய்யணும்னா அழகிடுகளை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து வாய்ப்பாடை எழுதி வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு எளிதாக தெரியும். நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். இது வந்து ஈரசை சீர் வாய்பாடு. இப்போ மூவசை சீர் வாய்பாடு நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய். இப்போ ஓரசை சீர் வாய்பாடு குற்றியலுகிற ஈறு இல்லாமல் நேராக இருந்தால் நேர்னா நாள், நிறைனா மலர், குற்றியலுகிற ஈராக இருந்தால் நேர்பு காசு, நிறைவுனா பிறப்பு. இந்த ரெண்டும் குற்றியலுகிற ஈறு வந்தா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எழுத வேண்டியது நேர் நிறை. ஏற்கனவே இதை நான் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஒரு திருக்குறள் எழுதுகிறேன். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் போட்டு அழகிடுகன்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் அழகிடுகன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கோங்க. வரிசையின் சீர் அசை வாய்பாடு. வரிசையின் போட்டுக்கோங்க, சீர் அசை வாய்பாடு. ஏன் வரிசையின் போடணும்னா இதில் 7 சீர் வரணும். 1 2 3 4 5 6 7 7 சீர் வரணும். அதுக்காக நீங்கள் வரிசையின் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. வரிசையாக இதை வந்து பிழை இல்லாமல் எழுதிக்கோங்க. இது வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். முயற்சி வரிசையின்
வரிசை எண் 1 நான் இங்கே போட்டிருக்கேன். வரிசை எண் இது சீரில் தான் இதை போடணும். முயற்சி, ரெண்டாவது திருவினை, மூணாவது ஆக்கும், நாலாவது முயற்றின்மை, அஞ்சாவது இன்மை, ஆறாவது புகுத்தி, ஏழாவது விடும். இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இது குறிலா நெடிலான்னு முதல்ல நம்ம மேலே எழுதிக்கிடுவோம். இப்போ நீங்கள் முதல்ல பழகிறதுக்கு முன்னாடி இது குறிலா நெடிலான்னு மேலே எழுதிக்கோங்க. இப்போ மூ வந்து குறில், ஏ இதுவும் குறில் தான். இது வந்து ஒற்று அல்லது மெய். சி இதுவும் குறில் தான். அது மாதிரி தீ சுழிக்கலை, அதனால் இதுவும் குறில் தான். ரு சுழிக்கலை, குறில் தான். வி குறில் தான். நை இணை கொம்பு வந்திருக்கு. இணை கொம்பு வந்தால் நெடில்னு நம்ம பார்த்தோம், அதனால் இது நெடில்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஆ வந்து நெடில் சுழிச்சிருக்கு, அதனால் இது வந்து நெடில். இக்கு ஒற்று, கு குறில் சுழிக்கலை, இது ஒற்று. அதே போல் மூ குறில், ஏ குறில், இது வந்து ஒற்று. ரி குறில், இன் ஒற்று. மை இணை கொம்பு வந்திருக்கு, அதனால் நெடில். ஈ குறில், இன் ஒற்று, இணை கொம்பு வந்திருக்கு, அதனால் இது நெடில். பூ குறில், கு குறில், இது ஒற்று. தீ குறில். வி குறில், டு குறில், இது ஒற்று. கடைசியில் குற்றியலுகிற ஈறு வந்திருக்கான்னு இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். குற்றியலுகிற ஈறு வந்திருக்கா? கு, சு, டு, து, பு, ரு அந்த எழுத்து வரல. அப்போது நமக்கு இதாக இருக்குது, இந்த 2 வாய்ப்பாடும் வராது. குற்றியலுகிற ஈறு வரலன்னா இந்த வாய்ப்பாடு வராது. இந்த 2 வாய்ப்பாடில் தான் ஏதாவது வரும், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். சரி, இப்போ நம்ம நம்பர் போடுவோம். குறிலுக்குன்னா நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. குறில்னா 1, நெடில்னா 2, ஒற்று அல்லது மெய்யெழுத்துனா 0 போடணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ குறிலுக்கு 1 மேலே குறில் போட்டிருக்கோம். 1 குறில் 1, ஒற்று 0 குறில் 1. குறிலுக்கு 1, குறிலுக்கு 1, குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. இங்கே நெடிலுக்கு 2, ஒற்றுக்கு 0, குறிலுக்கு 1, ஒற்றுக்கு 0. இப்போ குறிலுக்கு 1, குறிலுக்கு 1, ஒற்றுக்கு 0, குறிலுக்கு 1, ஒற்றுக்கு 0, நெடிலுக்கு 2. குறிலுக்கு 1, ஒற்றுக்கு 0, நெடிலுக்கு 2. குறிலுக்கு 1, குறிலுக்கு 1, ஒற்றுக்கு 0, குறிலுக்கு 1. குறிலுக்கு 1, குறிலுக்கு 1, ஒற்றுக்கு 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிரிக்கணும். இப்போ குறியில் தனியாக பிரிக்கக்கூடாது, முதல்லே சொல்லியிருக்கேன். முதல்ல குறியில் தனியாக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன செய்யணும்? அடுத்த குறிலோடு சேர்த்து பிரிக்கணும். அப்போ பக்கத்தில் ஒற்றெழுத்து இருக்கிறதுனால இது வரைக்கும் சேர்க்கணும். ஒற்றெழுத்தை தனியாக நம்ம எப்போவுமே பிரிக்கக்கூடாது, எது கூடயா சேர்த்து தான் பிரிக்கணும். இப்போ இது அதே போல் குறில் எழுத்து இங்கே வந்திருக்கு, சேர்த்து பிரிக்கணும். நடுவில் பிரிக்கக்கூடாது, அதனால் இதோட சேர்த்து தான் பிரிக்கணும். அடுத்தது இது நெடில் எழுத்தை தனியாக பிரிக்கலாம், ஆனால் ஒற்றெழுத்து பக்கத்தில் வந்திருக்கிறதுனால தனியாக பிரிக்கக்கூடாது, சேர்த்து தான் பிரிக்கணும். இது அதுக்கப்புறமா இங்கேயும் குறில் ஒற்றோடு சேர்த்து பிரிக்கணும், சேர்த்து பிரிக்கணும். இங்கே இப்படி போடணும். இங்கே குறில் ஒற்று சேர்த்து. இந்த கடைசியில் உள்ளதை நம்ம பிரிக்க வேண்டாம், ஏன்னா நேராக நிறையான்னு பார்த்துட்டு போட வேண்டியதுதான். சரி, அப்போது இப்போ இங்கே பிரிக்கும்போது இதில் 110 வந்திருக்கு, இதில் 110 வந்திருக்கு. அப்போ 110 இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 110. அப்போ 110 இங்கே இருக்கும்போது இது என்ன எழுத வந்திருக்கு? நிறை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்னா நிறை போடணும். இந்த இடத்துல என்ன போடணும்? நிறை.
இதில் என்ன எண் வந்திருக்கு? 1 வந்திருக்கு. அப்போது 1 இங்கே எங்கே வந்திருக்கு? 1 வந்து நேரில் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன போடணும்? நேர். அப்போது நிறை நேர் நமக்கு வாய்ப்பாடு படி என்னது? நிறை நேர். நிறை நேர் புளிமா. அப்போது நிறை நேர் நமக்கு என்னது? புளிமா. அடுத்ததா நம்ம 11 எங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும். 11 நிறையில் வந்திருக்கு. 11 நமக்கு வந்து நிறையில் வந்திருக்கு. 11 நமக்கு நிறையில் வந்திருக்கு. அதனால் நிறை போட்டுக்கிடணும். அதான் நீங்கள் பரீட்சை எழுதும்போது பக்கத்துலேயே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எளிதாக இருக்கும். அடுத்து நமக்கு எத்தனை வந்திருக்கு? 12 வந்திருக்கு. 12 எங்கே வந்திருக்கு? நிறையில் வந்திருக்கு. அதனால் இது நிறை. அப்போ நிறை 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 நமக்கு வந்து கருவிலம். அப்போ இதில் கருவிலம்னு எழுதிக்கிடணும். சரி, அடுத்தது 20 வந்திருக்கு. இப்போ 20 இங்கே எங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும். 20 இங்கே நேரில் வந்திருக்கு. 20 நேர். அடுத்தது 10 வந்திருக்கு. 10 எங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும். 10 நேரில் வந்திருக்கு. நேர்னு எழுதிக்கிடணும். இப்போ நேர் நேர் நமக்கு என்னது? வாய்ப்பாடு படி நேர் நேர் தேமா. நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நேர் நேர் தேமா. அடுத்ததா 110 வந்திருக்கு. இப்போ 110 நமக்கு எங்கே வந்திருக்கு? ஏற்கனவே பார்த்துருக்கோம். 110 நிறையில் வந்திருக்கு. அப்போ இதில் நிறைன்னு எழுதணும். அடுத்தது 10 எங்கே வந்திருக்கு? 10 வந்து நேரில் வந்திருக்கு. அப்போது இதில் நேர்னு எழுதிக்கிடணும். இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2 எங்கே வந்திருக்கு? நேரில் வந்திருக்கு. அப்போ இதில் நேர்னு எழுதிக்கிடணும். இப்போ 3 சீர் வந்திருக்கிறதுனால இது மூவசை சீர் வாய்ப்பாடு. மூவசை சீர் வாய்ப்பாடில் நிறை நேர் நேர். நிறை நேர் நேர் புளிமாங்காய். அப்போ இதில் புளிமாங்காய்னு எழுதிக்கிடணும். அடுத்ததான் 10 வந்திருக்கு. 10 எங்கே வந்திருக்குன்னா நேரில் வந்திருக்கு. அப்போ இதில் நேர்னு போட்டுக்கிடணும். அடுத்து 2 எங்கே வந்திருக்கு? ஏற்கனவே பார்த்தோம். 2 வந்து நேரில் வந்திருக்கு. அப்போ நேர் நேர் நமக்கு நேர் நேர் தேமா. அடுத்ததா 110 வந்திருக்கு. 110 நமக்கு எங்கே வந்திருக்கு? நிறையில் வந்திருக்கு. அடுத்ததா 1 வந்திருக்கு. 1 எங்கே வந்திருக்குன்னா நமக்கு நேரில் வந்திருக்கு. அப்போ நிறை நேர் நமக்கு புளிமா. அடுத்ததா ரொம்ப முக்கியமானது கடைசி சீர் பார்க்கணும். ஏன்னா இது நம்ம வந்து ஓரசை சீர் எழுத வேண்டியது. இதில் குற்றியலுகிற ஈறு இல்லை. இப்போ குற்றியலுகிற ஈறு இல்லை. இது நேராக நிறையான்னு பார்க்கணும். இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது? 110 இருக்குது. 110 நமக்கு எதில் வருது? நிறையில் வருது. 110 நிறையில் வருது. அப்போது நிறைன்னு எழுதிட்டு ஓரசை சீரில் நிறைன்னு வந்தால் நமக்கு என்ன வரும்? மலர்னு வரும். இப்போ மலர். இப்போ இது எல்லாம் எழுதி முடிச்ச உடனே இக்குரட்பா குரட்பா மலர் என்னும் வாய்பாட்டில் முடிந்துள்ளது. அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடணும். இப்போ ஒரு வேலை ஒரே ஒரு இதில் இப்போ தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படிங்கிறது செருக்குங்கிறது 7வது சீராக வருது. செருக்கு. அப்போ இதை எப்படி பிரிக்கணும்னு மட்டும் சொல்லி கொடுத்துருது. ஏன்னா இதில் வந்து குற்றியலுகிற ஈறு வந்திருக்கு. கடைசி சீரில் குற்றியலுகிற ஈறு வந்திருக்கு. அப்போ இதை என்ன செய்யணும்னா இப்போ ஒத்த கொம்பு வந்திருக்குன்னா அது குரில் ரு குரில். இது ஒற்று. இது குற்றியலுகிற ஈறு. ஒற்று தான். நம்ம வந்து குரில் தான் இப்படி வச்சுக்கிடுவோம் முதல்ல. அப்போ குரிலுக்கு 1 ரூக்கு 1க்கு 110. இப்போ நம்ம வந்து இந்த நம்பரை பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு 110 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நிறைன்னு இருக்குது. 110 நிறைன்னு இருக்குது. இப்போ குற்றியலுகிற ஈருக்கு நம்ம என்ன போடுவோம்? பூ போடுவோம். நிறைவு. இப்போ நிறைவு அப்படின்னு சொன்னால் பிறப்பு. இப்போ குற்றியலுகிற
ஈறு வந்துச்சுன்னா 7வது சீரை இப்படி பிரிக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அலகிடுதல் டெய்லி ஒன்று செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கனாலே எளிதாகவே புரிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.